இமேஜின் நாளைக்கு மார்னிங் நீங்க எழுந்த உடனே ஆஃபீஸ் போகணுமா இல்லையா? அது உங்க சாய்ஸ். இஎம்ஐ பத்தி டென்ஷன் இல்லை, மந்த் எண்ட் வருதுன்னு ஒரு பயம் இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு பேனிக் இல்லை. நீங்க ஒர்க் பண்றது சர்வைவல்காக இல்லை, பிகாஸ் யூ ஜெனரலி லவ் வாட் யூ டூ. இதுதான் நிறைய பேர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? மோஸ்ட் பீப்புள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா ஒரு பெரிய டெஸ்டினேஷன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஜேர்னி. அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் ஆல்ரெடி இன் ஒன் ஆஃப் இட்ஸ் 5 ஸ்டேஜஸ். ஆனால் கொஷின் என்னன்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மனி டாக்ஸ் வித் கீதா. இது இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இந்த எபிசோட் முடியும் போது நீங்கள் உங்கள் கரண்ட் ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு 2 பெரிய விஷயத்துக்கான ஒரு கிளியர் ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டேஜ் 1, ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜில் இருக்கும்போதோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணும்போதோ மணிக்காக பேரண்ட்ஸ் மேலேயோ ஃபேமிலி மேலேயோ இல்லை சேலரி மேலே நம்ம ஒரு ஃபுல்லாக டிபெண்ட்டாக இருந்திருப்போம். இது தப்பெல்லாம் இல்லை, ஆக்சுவலி இதுதான் லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் ஃப்யூச்சரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சேலரி வந்த ஃபர்ஸ்ட் மந்த்தே ஃபோன் அப்கிரேட், செகண்ட் மந்த்தே இஎம்ஐ, தேர்ட் மந்த்தே கிரெடிட் கார்டு. அப்போ சேவிங்ஸ் எங்க? ஜீரோவா? இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இன்ஸ்டடா இந்த ஸ்டேஜில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம ஹேபிட்ஸ் மேலே. பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறது, கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் சேவ் பண்ணுறது. ரிமெம்பர், நம்ம வெல்த் ஹேபிட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சேலரி இன்கம்னால கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. சிம்பிளாக சொன்னால், இன்கம் வருது, எக்ஸ்பென்சஸை மேனேஜ் ஆகுது. மந்த் எண்டில் வரைக்கும் நம்மளால சர்வை பண்ண கஷ்டமே இல்லாமல் நம்ம பண்ணுறோன்னா அப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் எமர்ஜென்சி வந்தாலும் உடனே லோன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. இமேஜின் பண்ணுங்க, பைக் ரிப்பேரோ, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ, லேப்டாப் ரிப்பேரோ, எது வந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பேனிக் தான் ஆகியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு பேர் தான் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. இப்போ ஒரு மைண்ட் செட் ஒரு சேஞ்ச் ஆகியிருக்கும். நீங்கள் மணி சேவ் பண்ண மட்டும் இல்லை, மணியை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. லைக் எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், பிபிஎஃப், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், கோல்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு. ஆக்சுவலி இங்கே ஒரு தான் சென்டென்ஸ் மட்டும்தான் நம்மளை டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். நீங்கள் மணிக்கு ஒர்க் பண்ணலை, மணி உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கள? அது மேஜிக்லாம் இல்லை, அது பேஷன்ஸோட ரிவார்டு. டைம் உங்கள் சைடில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் மோஸ்ட் பீப்புளோட ட்ரீமே. இமேஜின், ஒரு நாள் கம்பெனி டவுன் சைசிங் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறாங்க. முன்னாடி இருந்த நீங்களா இருந்தீங்கன்னா பேனிக் ஆகியிருப்பீங்க, கரெக்டா? ஆனால் இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை, பிகாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களோட அசட்ஸ், உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணுது, கரெக்டா? ஒர்க்கிங் பிகம்ஸ் அ சாய்ஸ், நாட் அ கம்பல்ஷன். அதை தான் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம். இது ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ஒர்க் பண்ண வேண்டியது சர்வைவலுக்காக இல்லை, பர்பஸ்க்காக. ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இதை ரீச் பண்ணும்போது மணி பிகம்ஸ் அ டூல், நாட் அ டென்ஷன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஃபேமிலி செக்யூர், ஃப்யூச்சர் செக்யூர், சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் செக்யூர், ரிட்டையர்மெண்ட் செக்யூர். நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் பேஷனை பர்சியூ பண்ணலாம், சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மணி டிசிஷனை பயமே இல்லாமல் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஃப்ரீடம் அப்படின்றது இதுலேருந்து தான் வரும். அண்ட் ஹானஸ்ட்லி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா இந்த லேம்போர்கினி கார், லக்ஸுரி வில்லா, இன்ஸ்டாகிராம் லைஃப் ஸ்டைல்லாம் கிடையாது. பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் ரியல் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்.
ஸோ இந்த 5 ஸ்டேஜஸில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்லி ஓகே. ஸ்டேஜ் 2 கீப் கோயிங். இஃப் யூர் ஸ்டேஜ் 3 எக்ஸலண்ட். ஸ்டேஜ் 4 யூ ஆர் கெட்டிங் க்ளோசர். ஸ்டேஜ் 5 யூ ஹாவ் ஏர்ன் சம்திங் தட் மணி அலோன் கான் பை, விச் இஸ் ஃப்ரீடம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங், லைக் நீங்கள் ஸ்டேஜ் 1 இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே ஸ்டேஜ் 5 பர்சனோட கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரி பர்சனோட ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரோட சேலரியிலேருந்து எல்லாரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பேரிசன் பண்ணிங்கன்னா உங்கள் மோட்டிவேஷன் தான் குறையும். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணினா வெல்த் இன்க்ரீஸ் தானா ஆகும். ஸோ இன்னைக்கு எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோம்ஒர்க். என்னடா ஹோம்ஒர்க்கா? ஆமாம், ஹோம்ஒர்க் தான். உங்களோட கரண்ட் ஸ்டேஜ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண இந்த வீக் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. மேபி ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எதா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. பிகாஸ் நம்ம பெஸ்டஸ்ட் டைம் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டார்ட் பண்ணுறதுனா அது நேற்று. நெக்ஸ்ட்டு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் டைம் அது இன்னைக்கு. இப்போ இந்த எபிசோட நீங்கள் வேல்யூபிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சில பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் கேட்க வைங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மனி டாக்ஸ் வித் கீதா ஃபார் சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷன் அண்ட் ஃபைனான்ஸ். Until next time, money doesn't change your life overnight, but the habits you build with money definitely will. Signing off, see you in the next episode.